ஸோ வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு புது வீடியோ. என்ன மேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு கொஷினர் ஒரு பேர் என்னது, அது பேர் அதான் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது. கொஸ்டின் கேட்டு அதுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் போட்டிருந்தோம் ஸ்டோரியில். அதில் என்ன கேட்டிருந்தோம்னா, வியர்ட் ஃபுட் காம்பினேஷன்ஸ் பற்றி கேட்டிருந்தோம். ஸோ அந்த வியர்ட் ஃபுட் காம்பினேஷன்ஸில் நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு 14 ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால நம்மளால் ஒரு 4 தான் பண்ண முடியும். 4 மேக்ஸிமம் 5ன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கன்ஃபார்மாக 4 பண்ணிடுவேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். சூடான கோழி பிரியாணி ரூபாய் 5. ஆஹா. ஸோ இப்போது நம்மளோட ஃபஸ்ட்டு மேட்டர் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு மேட்ரு என்னன்னா, பிரியாணி வித் மாயோ. இங்கே பிரியாணி இருக்குது, இதில். ஸோ இதில் மாயோ இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 வாய் பிரியாணி சாப்பிட்டுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இவ்வளோ நல்லா சாப்பிட்டேன். இப்போது மைனீஸ் போட்டு பார்க்க போகிறோம். சபா ஆக்சுவலாக நல்லா தான் இருக்கு, நல்லாவே இருக்கு. சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்கடா. நல்லா தான் இருக்கு, சாப்பிடு. ஒரு மாதிரி செம்மையா இருக்கு. ஸோ அஜய் ப்ரோ, ரொம்ப நன்றி நீங்கள் இந்த ஃபுட்டு சஜஸ்ட் பண்ணது. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு போக போகிறோம். அது காஃபி இல்லை, ரசம். ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, ரசமும் தயிரோன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் யாரும் இல்லை, இவர் தான். ஸோ இப்போது அதை இப்போ பார்க்க போகிறோம். இதில் ஒன்றுமே இல்லை, வெறும் ஸ்பூன் மட்டும்தான் இருக்குது. இதில் ரசம் இப்போ இங்கேருந்து ஊற்றுறேன். ஓகே, ரசம் ஊற்றியாச்சு. தயிர், ரசம் ஸ்மெல் தான் ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போது சாப்பிட போகிறோம். ஒரு மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் நல்லா இல்லை. அது எப்படி ஒரு மாதிரி இருக்கு ஆனால் இல்லை, அந்த மாதிரி ஒரு சினாரியோவாக இருக்கு இது. என்னென்னத்தையோ இப்போ இது ஃபஸ்ட்டு 2 சோபா அவ்வளோதான். இது தோட முச்சிடலாம். இதுக்கு மேலே போச்சுன்னா டெஃபினட்டாக பேதி ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்திருக்கிறது ரசம் சாதம் வித் கெச்சப். இவங்க தான் போட்டது. அதை ரசம் சாதம் கெச்சப். எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு 2 சாப்பிட்டதுக்கே ஒரு மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கு. ஒரு மாதிரி என்ன ஆக போதோ தெரியல. நாளைக்கு எங்கள் அம்மா வேறு ஒன்றும் ஃபஸ்ட்டு ஒரு வாய் ரசம் சாதம் சாப்பிட்ருவோம். ரெட் கலர்ல ஆயிடுச்சு இப்போ ரசம் சாதம். என் வாழ்க்கையில ரசம் சாதம் ரெட்டா பார்த்ததே இல்லை. நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஸோ இப்போ அந்த கடைசி ஃபுட்டு சாப்பிட்டு ஒரே நெஞ்சரிச்சலாக போச்சு. நாளைக்கு வயிற்றுச்சலாக போயிடும். ஐயோ. சரி, இப்போது இது வந்துட்டு இன்னைக்கு இதோட முடிச்சிக்க வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே பாடி தாங்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிறது இவங்க கொடுத்த சஜஷன். எனக்குனே வருவீங்களாடா. ஐயோ. இது சாக்லேட் ஐஸ்கிரீம். சத்தியமாக சொல்கிறேன், அந்த மாதிரி ஒன்று சாப்பிட்டு இது சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்போ செம்மையாக இருக்கும். மேபி நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்கன்னா, சாக்லேட் ஐஸ்கிரீம் இல்லை ரசம் ப்ளஸ் கெச்சப்
ப்ளஸ் ஐஸ்கிரீம் போட்டு ட்ரை பண்ணுங்கன்ற சாக்லேட் ஐஸ்கிரீம். அம்மாட போடாண்ணா போடு முடிதா. மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு தக் லைஃபே 5 வாட்டி பார்த்துடலாம் போல் இருக்கு. தயவு செஞ்சு இதை மட்டும் ட்ரை பண்ணிடாதீங்க. சத்தியமாக சொல்கிறேன், வாயில் வச்சோன்னே கொமடிட்டு வர மாதிரி இருக்குது. என்ன தேவைன்னா பண்ணுங்கள், இதை பண்ணாதீங்க. அவ்வளோதான். தேங்க்ஸ்.